ஸோ நம்ம ப்ராக்டிக்கலாக டுட்டோரியல் கூட போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் மட்டும் நம்ம தியரட்டிக்கலாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம்னா தியரட்டிக்கலாக பார்த்துடணும் இல்லையா? ஸோ அப்படி பார்த்துரலாம். அதுக்கு முன்னாடி சில பேருக்கு டவுட் இருக்கலாம். ஜாவா வந்து லைக் இன்னுமே வந்து ஒரு நல்ல லாங்குவேஜா, நல்ல ஸ்கோப் இருக்கா அதுக்கு? அது இந்த டைம்ல நான் படிக்கலாமான்ற மாரி டவுட் இருக்கும். ஏன்னா நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து பைத்தான், கோ, நோட்.ஜேஎஸ் நெறைய லாங்குவேஜஸ் இருக்கு. ஸோ இந்த ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் நான் படிக்கலாமா இல்லையான்னு ஒரு டவுட் இருக்கலாம். ஸோ அதுக்கு நான் ஆன்சர் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ ஜாவா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப வருஷமா இருக்கு. ஸோ ஆக்சுவலா அதனால என்னன்னா, இப்போ ஒரு ஐடி இண்டஸ்ட்ரி நீங்க எந்த கம்பெனி போனாலும் மோஸ்ட் ஆஃப் த லைக் பெரிய எம்என்சி கம்பெனிஸ் ரொம்ப வருஷமா இருக்க கம்பெனிஸ்லாம் நெறைய ப்ராஜெக்ட் ஜாவால ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில டக்குன்னுலாம் மைக்ரேட் பண்ண முடியாது. ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ்க்குலாம் வந்து கண்டிப்பா லைக் என்ஹான்ஸ்மென்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. புது புது ஃபீச்சர்ஸ்லாம் குடுத்துட்டே இருக்கணும். ஸோ கண்டிப்பா அதனால வந்து பார்த்தீங்கன்னா, டிமாண்ட் இருக்க தான் செய்யும். பட் எந்த அளவுக்கு மாறுதுன்றது ப்ரெடிக்ட் பண்ண முடியாத விஷயம். ஏன்னா வந்து ரூபி அப்படின்னு ரூபி ஆன் ரெயில்ஸ்னு ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் வந்துச்சு இல்லையா? ஸோ அது வந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வருஷம் கழிச்சே வந்து ஜாவாவ போயிடும். ஃபுல்லா ரூபி ஆன் ரெயில்ஸ்லாம் சூப்பரா வந்துட்டுருக்கு அப்படி சொன்னாங்க. ஆனா ஜாவா இன்னும் இருக்கு. அதே மாரி வந்து பைத்தானும் நல்லா ஒரு டைம்ல பீக் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பைத்தான் தான் நெக்ஸ்ட்டு ஜாவா போயிடும் அப்படின்னாங்க. பட் ஆனா ஜாவா இன்னுமே இருக்க தான் செய்யுது. ஸோ இது மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பப்போ ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் சூப்பரா வரும். பட் வந்து லைக் எது வந்து சஸ்டெயின் ஆகி லைக் நெறைய வருஷங்கள் இருக்க போதுன்றது தான் மேட்டர். ஸோ அது எதுன்றது எக்ஸாக்ட்டா யாருக்குமே கரெக்ட்டா தெரியாது. நம்ம ஒரு விஷயம் படிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிக்கக்கூடாது. ஆக்சுவலா ஸ்கோப் இருக்குமா? இல்லையா? லைக் ஓரளவுக்கு நம்ம பார்க்கணும் தான் டிமாண்ட் இருக்கான்ட்டு. பட் ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஏன்னா இப்போ நீங்க ஜாவா வந்து தெளிவா படிச்சிட்டீங்க அப்படின்னா, உங்களால எந்த லாங்குவேஜ் வேணா அப்புறமா படிக்கிற மாரி இருக்கும். லைக் ஏதாவது ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் நீங்க தெளிவா படிச்சிட்டீங்கன்னா, இன்னொரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் படிக்கிறது ஒரு மேட்டரே இல்ல. ஸோ நீங்க ஜாவா படிச்சா நீங்க வெப்பும் பண்ண முடியும். மொபைல் அப்ளிகேஷன் பண்ண முடியும். மொபைல்லேயும் வந்து ஜாவாக்கு இப்போ வந்து காம்படிஷனா காட்லின்னு ஒரு லாங்குவேஜ் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் ஃபியூச்சர்ல தெரியும். எது வந்து லைக் சஸ்டெயினா இருக்க போதுன்றது நமக்கு ஃபியூச்சர்ல தான் தெரியும். காட்லினோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கு. பட் அதையும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்க தேவையில்ல. ஜாவா படிச்சா நம்ம ஈஸியா காட்லினும் படிச்சுக்கலாம். ஸோ அதுவும் பிரச்சனை இல்ல நம்மளுக்கு. ஜாவாவோட ஒரு யூசேஜ் வந்து ரொம்ப வைடா இருக்கு. அதனால இத படிக்கிறது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஸோ நான் ஜாவா படிச்சனால எனக்கு என்ன அட்வான்டேஜ் கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வெப் அப்ளிகேஷன் பண்ணுவேன், மொபைல் அப்ளிகேஷன் பண்ணுவேன். ஸோ இது எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருந்துச்சு.